ஹாய் ஹலோ செல்லம் சார் எப்படி இருக்கீங்க பலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ்ஓடி சாமி பண்ணால் நம்ம தான் பார்க்குறோம். லாஸ்ட் பக்கம் தாங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்க செக் பண்ணி பாருங்கள். டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜீன் அண்ட் வந்து ஷாவை தான் காமிக்கிறோம். நம்ம ஜீன் வந்து எப்பவும் போல் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக அந்த பெட் மேலே வந்து உட்காந்துருக்காரு. அவரோட கையில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதாவது அங்கிள் ஆண்டியோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் தான். இப்போ தான் வந்து செக்கப்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஜீனோட கையில் இருக்குது. அவர் அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப டல்லாக உட்காந்துருக்காரு. அந்த டைமில் நம்ம ஷா வந்துட்டு எப்பவும் போல தான் எகிரி குதிச்சு தானே வருவாங்க ஜீனை பார்க்க. அதே மாதிரி எதிரி குடிக்கும் போது வந்துட்டு கையில் செம்மையாக அடிபட்டது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. பட் நம்ம ஷா வந்தது கத்துனது எதுவுமே அவர் காதில் விழுகலாம். அவர் அப்படியே அந்த வந்துட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நம்ம வந்து ஷாவும் ஐயோம்மா கை வலிக்குது, எப்பவும் போல தானே குதிச்சோம், இந்த தடவை இன்னும் அடிவிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி வலியோட எந்திரிச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஜீன் கண்டுக்க கூட இல்லை. ஒருத்தி வந்து குதிச்சு கை உடஞ்சிட்டு நின்றுட்டுருக்கேன், ஏதாவது கண்டுக்கிறாரா அவரே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஏதோ ரிப்போர்ட் கையில் இருக்குது. என்ன ரிப்போர்ட், உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா என்ன? டக்குன்னு அந்த வந்துட்டு ஃபைலை பிடிங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஃபைல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு என்ன உங்கள் அப்பா அம்மாவோட வந்துட்டு ரிப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா அம்மா கிடையாது, அப்பா அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்பா அம்மா மாதிரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சரி எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு ஷா என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஜின்னை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னும் கொஞ்சம் அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஷாவுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கீழே வந்துட்டு அங்குளும் ஆண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க டிவி பார்த்துட்டு. இதை பார்த்துன்னு வந்துட்டு அது சரி, இப்போது இவங்க ட்ரிங்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணால் தானே ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறதே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி ஓவராக வந்துட்டு பாடி அஃபெக்ட் ஆகிருக்கனால தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவங்க இன்னும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு டோர் கிட்டே நின்றுட்டே இருக்காங்க. அவங்க என்னோட அங்கிள் ஆண்டி, சின்ன வயசுலேருந்து அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகறாங்க. நம்ம ஷா வந்துட்டு ஒரு மாதிரி ஜீனோட வாய்ஸ் ரொம்ப லோனோடனே வந்துட்டு நம்ம ஷா வந்து திரும்பி பார்க்குறாங்க ஜின்னை. ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஷா தான் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சு நீங்கள் ஓகே தானே, எப்போ இந்த மாதிரி இருக்க மாட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்து கேட்குறாங்க. நம்ம வந்து ஜின்னும் ஷாவை பார்த்துட்டு, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குன்னு இருக்குது அவங்க மட்டும்தான், அப்பா அம்மாவை ஃபேஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது, அவங்களோட ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகமே இல்லை, இவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, சின்ன நிறைய திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, அடிப்பாங்க, ஆனால் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உனக்கு தெரியுமா, அவங்க பையன் படித்தா அதே ஸ்கூலில் தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்க பையனுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே தான் எனக்கும் பண்ணாங்க. என்ன எல்லா வேலையும் என்னை பார்க்க சொல்லுவாங்க, அப்பப்போ ஹாஷாக திட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த திட்டு கூட இப்போல்லாம் இல்லை தெரியுமா, நான் வீட்டுக்கு வரேன், நான் சாப்பிட்றேன், நான் என்ன பண்ணுறேன் எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. அவங்க இப்போல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குது, அது மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் வீட்டுக்கே வரலல்ல, அது கூட அவங்களுக்கு தெரியல. நான் எப்போ வீட்டுக்கு வர மாதிரியே அவங்க நினச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு நம்ம ஷாக்கு இதை கேட்டோன்னே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ என்ன உங்களுக்கு, அவங்க பழையபடி ஆகணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வந்து கேட்குறாங்க. எனக்கு அவங்க பழையபடி ஆகாட்டியும் பரவாயில்ல, அவங்க ஹெல்த்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஜீன் வந்து சொல்ல, நம்ம ஷாவும் சரி ஓகே இனிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இனிமேல் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஜீன்னா நம்ம ஷா கிட்ட உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்வமாக கேட்குறாரு. ஆசையாக இருக்கு அவருக்கு, அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க, அண்ட் டேப்லெட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க, அண்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஷா வந்து சொல்ல, நம்ம ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஆனால் எப்படி பண்ண முடியும், அவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, கேட்குற விதத்தில் சொன்னால் எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க, நீங்கள் கவலைப்படாமல் போய் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னு வந்துட்டு தூங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவருக்கு தூக்கமே வந்திருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துட்டு தூங்கிடுறாரு. ஏன்னா ஷா பக்கத்தில் இருக்கனால அவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது, அவருமே படுத்து தூங்கிடுறாரு. நம்ம வந்து ஷா தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கீழே ஹாலில் வந்துட்டு அவங்களோட அங்கிள் ஆண்டி வந்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மட்டியாயிட்டாங்க, அப்படியே படுத்துட்டாங்க, சாப்பிடக்கூட இல்லை, அப்படியே படுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே வந்துட்டு சரி ஓகே இவங்களுக்கு நம்மலாம் செட் ஆக மாட்டோம்னு சொல்லிவிட்டு அவங்க நேராக வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பா இருக்காங்களே அவங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவருமே கால் அட்டன் பண்ணுறாரு. டைம் பார்த்தா ஒரு 10:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். அவரும் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பா வந்து கேட்க, அங்கிள் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும், பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ நம்ம ஷா தான், அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஜின்னோட அங்கிள் ஆண்டியை நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல,
நான் டேக் கேர் பண்ணிக்கணுமா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்லை அங்கிள் அவங்க ஒரு ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது, நாங்கள் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு உங்களை மாதிரி ஆள் தான் சரிப்பட்டு வரும், நீங்கள் ஸ்ரீயை எப்படி வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வளர்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் அங்கிள் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அவங்களோட அப்பா ரொம்ப சடனாக சைலண்ட் ஆயிடுறாரு. நம்ம ஸ்ரீயோட அப்பா, ஏன்னா ஸ்ரீயோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்ரீயை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணியிருப்பாரு, ரொம்ப வந்துட்டு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாரு, அதனால ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. நம்ம வந்துட்டு ஷா தான் எனக்கு புரியுது நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க, ஹாப்பியாக அவங்களோட லைஃப் வந்துட்டு இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன் நீங்களும் தான், அதை பற்றி யோசிக்காதீங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா கேட்க நம்ம வந்துட்டு ஸ்ரீயோட அப்பாவும் சரி ஓகே நீ கேட்குற அதனால நான் பண்ணுறேன், நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன், நீ எனக்கு அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டு நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷாக்கு தான், எஸ் கரெக்ட் செம்மடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நேராக ஹோபிக்கு தான் கால் பண்ணாங்க. ஹோபியா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹோபி வந்துட்டு எப்படி தூக்க கலக்கத்தில் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டி அர்ஜென்ட்டா நீ ஜினோட வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மறுபடியும் வந்துட்டு குடிச்சிட்டு போய் அங்கே வந்து கத்திட்டு இருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து கேட்குறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வரையில கார் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எதுவுமே சொல்லலை. நம்ம வந்துட்டு ஹோபிக்கு வேறு வரி இல்லை, இவ்வளோ வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கார் எடுத்துட்டு நேராக வந்துட்டு நம்ம ஜின்னோட வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு அவர் நேராக உள்ளே வராரு. நம்ம ஷாவா அப்படியே வந்துட்டு ஹாலில் வந்துட்டு கை கட்டி நின்ட்டு அங்கிள் ஆண்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் எதுக்கடி வர சொன்னேன், ஆமாம் இவங்க என்னடி இப்படி படுத்துருக்காங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இவங்களை தூக்கிட்டு போயிட்டு காரில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் என்னடி கொண்டுட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, சி அதெல்லாம் கிடையாது குடிச்சிட்டு போதையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நான் கூட வந்துட்டு கொலை பண்ணிட்டியோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க பேக் சீட்டில். நம்ம வந்துட்டு ஷா தான் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஹோபி தான் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்க, மாமனார் வீட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமனார் வீட்டுக்கு அங்கே இருக்குடி, இவங்களை பார்த்துக்க அவர்னால மட்டும்தான் முடியும், இவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து நம்ம ஹோபி கையில் கொடுக்க, ஹோபி அதை பார்த்துட்டு அது சரி இவ்வளோ டேப்லெட்ஸா இதெல்லாம் இவங்க எடுத்துக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் அதெல்லாம் அவங்க தான் எடுத்துக்கணும், அதான் இங்கே இருந்தால் சரி வராது, அதான் அவங்க கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே வந்ததுக்கப்புறம் பிளேஸ் வந்ததுக்கப்புறம் நீ எழுப்பி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிறாரு. நம்ம ஷாவுமே கார் ட்ரிப் பண்ணுறாங்க, நேராக வந்துட்டு அந்த பிளேஸை ரீச் பண்ணிடுறாங்க. போய் காலிங் பெல் அடிக்க அவருமே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சைடு நம்ம வந்து ஷாவும் அண்ட் வந்துட்டு ஹோபியும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது. அதாவது அந்த வீட்டில் வந்துட்டு 3 ரூம் தான். ஒன்று வந்துட்டு அவங்க அப்பா தங்கியிருக்காரு, ஸ்ரீயோட அப்பா தங்கியிருக்காங்க. இன்னொரு ரூமில் வந்துட்டு வெறும் வேஸ்ட் ஐட்டம்லாம் போட்டு வைப்போம்ல ஸ்டோர் மாதிரி, அந்த ஒரு ரூம் இருக்குது. அண்ட் வந்துட்டு இன்னொரு ரூம் இருக்குது. அங்கே வந்துட்டு வசதியெல்லாம் பெருசாலாம் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு குட்டி வீடு. அண்ட் அங்கே வந்துட்டு தேவையான பொருள் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது கட்டில் மெத்த அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு மேட்ரஸ் அதுவும் கீழே விரிச்சு போட்டுட்டு திரும்ப மடக்கி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி தான் ஒரு மேட்ரஸ் இருக்குது. அந்த மேட்ரஸை விரிச்சு வைக்க இவங்களையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த ரூமில் வந்து போட்டுறாங்க. ஸோ அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, குடிச்சிருக்கனால நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஷா என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீயோட அப்பா கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அந்த வந்துட்டு மெடிக்கல் ஃபைலு ப்ளஸ் வந்து டேப்லெட்ஸு எந்த டைமில் என்னென்ன டேப்லெட்ஸ்லாம் சொல்லணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பா கிட்ட கொடுக்க, ஸ்ரீயோட அப்பாவுமே இதை பார்த்துட்டு சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிள் நான் கண்டிப்பாக வந்துட்டு 2 days ஒன்ஸ் இல்லைனா வீக்கெண்ட் 2 times நான் வந்து பார்க்குறேன், ஸோ தேங்க்யூ அங்கிள் இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, இட்ஸ் ஓகேம்மா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து கிளம்ப லேட் நைட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஷாவும் சரி அண்ட் வந்துட்டு ஹோபியும் சரி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஹோபி தான் அந்த டைம் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணுறாரு. எப்பவும் போல் வந்துட்டு ஷாவை கொண்டு போயிட்டு ஜின்னோட வீட்டில் இறக்கி விடுறாங்க. பிகாஸ் வந்து ஜின் தனியாக இருக்கார் இல்லையா, காலைல எழுந்திரிச்சோடனே தேடுவார் எங்கள் அங்கிள் ஆண்டி எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுவாருன்னு சொல்லிட்டு நேராக வந்து நான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவே சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹோபியை வந்துட்டு ஷாவை வந்து வீட்டில் இருந்து ட்ராப் பண்ணிட்டு ஹோபியுமே வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடறாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜிம் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க, எந்திரிச்சிட்டு பெட்டப் அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ இவ வேறு வந்துட்டு அங்கிள் ஆண்டியை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஒருவேளை அவங்கள திட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சிட்டு குடுக்குன்னு சொல்லிட்டு அவர் நேராக வந்து நம்ம அங்கிள் ஆண்டியோட ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூமில் கிடையாது. என்ன இவங்கள ரூமில் காணும், என்ன இவங்க கபோர்ட்லாம் வந்துட்டு எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் ட்ரெஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. இதை பார்த்துட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அப்படியே அந்த வீடே செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம ஷா தான் எல்லாருக்குமே பண்ணியிருப்பாங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம ஷா வந்து டைல் அப்படியே வந்துட்டு கவுஷ்டப்படுத்திருக்காங்க. ஷாவை போயிட்டு எழுப்பி என்ன பண்ணி வச்சிருக்கா, என்ன அங்கிள் ஆண்டியை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அங்கிள் ஆண்டியெல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கிளம்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அண்ட் சாப்பிட்டுட்டு நம்ம ஷூட் வேறு போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசலை. நெக்ஸ்ட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போயிடறாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னுக்குலாம் இல்லை, என்ன பண்ணி வச்சிருக்கதை செஞ்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்துட்டு சேஃபாக அவங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், அதானே உங்களுக்கு வேணும்,
தெரியும். அது அவங்க சேஃபாக நல்லா வந்து அவங்கள ஹெல்த்தை பார்த்துக்கிற ஒரு பிளேஸில் தான் கொண்டு போய் விட்டுருக்கேன். நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே அவங்க எதுவுமே சொல்லலை. நம்ம ஜின்னும் 2-3 டைம் கேட்டு பார்க்குறாரு. நம்ம ஷா சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம ஜின்னுக்கும் சரி ஓகே அங்கிள் ஆண்டி வந்து சேஃபாக இருந்தாலே நம்மளுக்கு போதும், ஹெல்த் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் என்ன பண்ணா போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறாரு. நம்ம வந்துட்டு ஷாவுமே வந்துட்டு ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம ஷாவும் சரி அண்ட் வந்துட்டு ஜின்னும் சரி ஃபுட்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு ஏன்னா அவங்களுமே சாப்பிட்டலாம் திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்க நேராக வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போயிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்காங்க. ஷூட்டில் வந்துட்டு அவங்க அப்போ தான் ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ ரீச் ஆகிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்னு தான் வந்துட்டு பார்க்குறாங்க. லியா அங்கே இல்லை. ஸோ அங்கே இருக்க வந்துட்டு ஒர்க்கர்ஸ் கேட்டால் என்ன அசிஸ்டன்ட் இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை சார் கால் பண்ணோம் பட் அவங்க எடுக்கலை. ஸோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஷூட்டிங்க்கான ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஷாவுக்குமே வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு மேக்கப்லாம் போடணும், புதுசாக ஹேர் ஸ்டைலாக செட் பண்ணணும், ஒரு ஷூட்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஜின்மே சரி ஓகே வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு அவரோட கேபினில் வந்து உட்காந்துட்டு அவருக்கு தேவையான டைலாக்ஸ் பேப்பர் ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க. அதை உட்காந்து படிச்சுட்டு ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா லியாவா வந்துட்டு நம்ம ஜிமினோட ரூம் டோர் இருக்குல்ல அதை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜிமின் டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ் சீக்கிரம் வெளியே வா, நான் வந்துட்டு ஆஃபீஸ் வேறு போகணும், சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம லியாவோட அம்மாவும் சரி ஜிமினோட அம்மாவும் சரி ஜிமினோட அப்பாவும் சரி எதுவுமே பேசல, சைலண்டாக இருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு டி கொண்டு போய் விடுற பிள்ளை அப்படிலாம் வந்துட்டு அம்மா சொல்லுவாங்க. பட் இந்த தடவை எதுவுமே சொல்லலை. ஆண்டி என்ன ஆண்டி வேணால் கதவே திறக்க மாட்டான், என்ன நைட் தூங்க லேட் ஆகிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம்மா அவன் லைட் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினா, நீ கீழே போயிட்டு வெயிட் பண்ணு, நான் அவனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி நான் போய் கீழே வெயிட் பண்ணேன், என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது, நான் போய் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் என்ன வர சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது பார்த்தா வந்துட்டு நம்ம ஜின்னும் டேவான் வந்துட்டு யானும் சரி 2 பேருமே வந்துட்டு கார்லேருந்து இறங்குறாங்க. இதை பார்த்தோன்னே என்னடா மார்னிங்கே இந்த சைடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா வந்து கேட்கா ஏய் ஏண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து டே வந்து லியாவை பார்க்க இல்லை காலங்காத்தாலே வந்திருக்கியே, அதுவும் யார் அந்த பொண்ணு, இந்த பொண்ணை வேற கூப்பிட்டு வந்திருக்க வீட்டுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா வந்து கேட்கா ஏன் உனக்கு தெரியாதா ஜிமின் சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கா சொன்னா சரி நீ சொல்லுவேன்னு பார்த்தேன், சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹாய் யான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லியா வந்து ஹாய் வந்துட்டு யானுக்கு சொல்கிறாங்க. யானுமே ஹாய் லியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன ஸ்மெல் பண்ணாங்க. சரி போ மேலே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா என்ன பண்ணாங்கன்னா நேராக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிடறாங்க. பிகாஸ் அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த சைடு வந்து டேவும் யானும் தான் மேலே வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம அதாவது ஜிமினோட ரூம் வந்துட்டு ரூமில் வந்து ஜிமின் வந்துட்டு இருக்காரு. ஸோ ஜிமினோட அம்மா வந்துட்டு ஜிமினை வந்து கூப்பிட்டுருக்காங்க, டே அந்த பொண்ணை போய் விட்டுட்டு வாடா, ஸோ வந்துட்டு நீ போ, நீ அவள் அவங்க கூட தானே போவா, நீ அவங்க கூட போனால் தான் அவள் சேஃபாக இருப்பா, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அம்மாவும் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த சைடு அப்பா எதுவுமே பேசல, சைலண்டாக உட்காந்துருக்காரு கவுச்சில். நம்ம வந்துட்டு டே த ஆண்டி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே உள்ளே வராரு. பிகாஸ் இங்கே நடந்த எது விஷயமே வந்துட்டு நம்ம டேக்கு தெரியாது இல்லையா. அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கத்திட்டே வராரு. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அங்கிள் வந்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணி கூப்பிட்றாரு. என்ன அங்கிள் எப்போவுமே என்னை திட்டுவீங்க, எங்கடா போய் தொலைஞ்ச, செத்தியா உயிரோட இருக்கான்னு கேட்பீங்க, இன்னும் இந்த தடவை வந்துட்டு ரொம்ப காமாக இருக்கீங்க, என்னாச்சு அங்கிள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டே ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக வந்துட்டு உள்ள உட்காராரு. நம்ம யானுக்கு வந்துட்டு ரொம்ப புது வீடு இல்லையா, புதுசான பர்சன்ஸ்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே வராங்க. உள்ள வாமா ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமினோட அம்மா கூப்பிட அவங்களும் உள்ள வராங்க. கவுச்சில் வந்து உட்கார வச்சுட்டு இரடா காஃபி போட்டு எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு காஃபிலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் ரூமை விட்டு வெளியே வராரு. வந்து பார்த்தா வந்து நம்ம டேவான் வந்துட்டு யான் உட்காந்துருக்காங்களா, அவர் எதுவுமே பேசல, போயிட்டு வந்துட்டு அப்படி கவுச்சில் ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. என்னடா ரொம்ப வந்துட்டு டயர்டாக இருக்க போல இருக்கு, என்ன ஒர்க் ஜாஸ்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து டே வந்து ஜிமினை பார்த்து கேட்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான். அம்மா என்ன மார்னிங்கே அப்படின்ற மாதிரி கேட்கா அது எப்பரா நீயும் சாரிடா நீயும் லியாவும் எப்பரா ஒரே மாதிரி வந்துட்டு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஏன்னா உன் ஆள் இருந்தால் சொல்ல வந்திருப்பாரு. அப்புறம் அங்கிள் ஆண்டி இருக்கிறத பார்த்துட்டு நீயும் எப்பரா ஜெலியாவும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே வந்துட்டு கேட்குறாரு. ஸோ அங்கிள் ஆண்டிக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அப்போ டேக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்படி பார்த்துட்டு சைலண்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு நம்ம டே தான் எந்திரிச்சிட்டு ஆண்டி பக்கத்தில் போய் நின்றுட்டு, அதாவது ஜிமினோட அம்மா பக்கத்தில் போய் நின்றுட்டு இங்கே பாருங்கள் வந்துட்டு ஆண்டி, ஸோ வந்துட்டு இதுதான் யான், ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யான் வந்துட்டு டீ குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு அப்படி நாக்கில் சுட்டுட்டு வாட் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காரு. ஓ அப்படியேம்மா செம்ம நல்ல பொண்ணுடா, ஸோ வந்துட்டு உனக்கு அழகாக இருக்கா, ரொம்ப பொருத்தமாக இருக்கடா அவங்க 2 பேரோட ஜோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க 2 பேர் ஜோடியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு டே தான் ஸோ வந்துட்டு ஜிமினோட அப்பா கிட்ட போயிட்டு என்ன அங்கிள் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க
எனிவேஸ் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துருந்தவரை சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துச்சு வெளியே போயிறாரு, வெளியே போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துச்சு வெளியே போயிறாரு. நம்ம வந்து ஜிமின் நான் டே கேட்டா டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கா. நம்ம டேவும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, ஆனால் நீ என்ன பண்ணு லியாவை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறா, அட்ரஸ்லாம் நான் உனக்கு சென்ட் பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணான்னா சொல்லிட்டு நம்ம ஜிமினோட மொபைல் வந்து டேக்கு வந்துட்டு அந்த அட்ரஸை சென்ட் பண்ணுறாரு. நம்ம டேவுமே இதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜிமின் ஒரு மாதிரி லுக் விடுறாரு. பட் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ வந்துட்டு அவருக்கு தெரியுது ஏதோ நடந்திருக்கு வீட்டில் அப்படி சொல்லிட்டு நல்லா தெரியுது. ஏன்னா என்ன உடம்பு சரியில்லைனாலும் என்ன ஆனாலுமே வந்துட்டு ஜிமின் தான் கூட்டிகிட்டு போய் விடுவான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பரவாயில்ல, தலைவலி தானே, அதெல்லாம் சரியாயிடும், டேப்லெட் போட்டு போகிறேன், காஃபி குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பார். பட் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. பட் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ அவர் சரி ஓகேடா நான் கூட்டிகிட்டு போய் விட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம டே வந்துட்டு யானை கூப்பிட்டுட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்துட்டு கீழே வந்துட்டு போகிறாரு. ஆன்ட்டிக்கிட்ட வந்துட்டு சொல்லிவிட்டு அது வந்துட்டு கீழே போகிறாரு. கீழே போனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு லியா தான் வந்துட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜிமினோட பைக் மேலே சாஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. என்ன வேணா காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு டே தான் சரி வா லியா நானே உனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். இல்லைடா அவன் வரான், அவன் வருவான், ஸோ நான் அவன் கூட போய்க்கிறேன், நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து லியா சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு டே இல்லை அவன் தான் அவனை கொண்டு போய் விட சொன்னான், அவனுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கான், ஸோ அதனால் அவனை கொண்டு போய் விட சொன்னான் அப்படின்னு மாதிரி சொல்லவும் நம்ம வந்துட்டு லியா வா இல்லையே அவன் என்னை கூட்டிகிட்டு போய் விடுறதா தானே சொன்னான், இரு நான் அவன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏற போகிறாங்க. நம்ம வந்துட்டே தான் நான் அந்த வழியாக தானே போகிறேன், ஏன் கூடலாம் நீ வரமாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு இல்லையாவும் சரி வரேன் ஓவராக எமோஷனலாக பிளாக்மெயிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இல்லையாவும் என்ன பண்ணாங்கன்னா அப்படி காரில் வந்துட்டு கிளம்புறாங்க. நம்ம வந்துட்டு டே அண்ட் வந்துட்டு யான் வந்துட்டு ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம லியா வந்துட்டு பேக் சைடில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து லியா தான் வந்துட்டு ஜிம்னுக்கு டெக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னாச்சு, ஏன் நீ தானே என்னை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன், இப்போ என்ன டே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான், என்னாச்சு, நீ ஓகேவா, ஸோ வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளமா, உடம்பு சரியில்லையா, ஃபீவரா, நான் வேணா வரட்டுமா, உனக்கு டேப்லெட் வாங்கி தரட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கேருந்து மெசேஜ் போயிட்டே இருக்குது. அந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு மெசேஜ் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, அப்படியே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு டேக்கு மைண்டில் ஒரு மாதிரி 1000 விஷயம் ஓடிட்டுருக்கு. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமா, வீட்டில் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு டே வந்து இப்படி இருக்கிறத வந்து நம்ம யான் நோட் பண்ணாங்க. பட் யான் எதுவுமே கேட்டுக்கல, ஏன்னா லியா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எதுவுமே கேட்டுக்கல. ஸோ வந்துட்டு நேராக வந்துட்டு லியா கொண்டு போயிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ட்ராப் பண்ண நம்ம வந்துட்டு லியாவுமே சரி ஓகேடா பாய் டேக் கேர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு உள்ளே போயிடறாங்க. நம்ம வந்துட்டு யான் வந்து லியா போனதை போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அது வரைக்குமே ஒரு 5 நிமிஷம் வரையுமே அந்த கார் அங்கேயே தான் நிற்கிது. அவர் காரை எடுக்கவே இல்லை. நம்ம ஏன் தான் என்னாச்சு டே ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க நான் ஓகே தான், ஆனால் ஜிமின் ஓகேவான்னு தான் தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு ஏன் தான் என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் வந்துட்டு யூனா அவங்களோட ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிடுச்சு, இப்போ அவங்க ஆரம்போட வீட்டில் தானே இருக்காங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யான் வந்து கேட்க கரெக்டு தான் யூனாக்கா ஆரம்பம்மா வீட்டில் தான் இருக்காங்க, ஆனாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு வேளை லியா ஜிமின் லவ் பண்ணுற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்ல இதில் என்ன இருக்குது, தெரிஞ்சால் வீட்டில் வந்துட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தானே. அதுதான் தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் ஜிமின் கிட்ட பேசணும். சரி ஓகே உன்னை நான் வந்துட்டு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் ஜிமின் கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா நேராக வந்துட்டு நம்ம யானை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அவரோட அதாவது யானோட கம்பெனியில் வந்து விட்டுறாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிமினுக்கு கால் பண்ண ஜிமின் வந்துட்டு நான் கஃபேல இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நான் கஃபேக்கு வரேன்னு சொல்லிட்டு நேராக கஃபேக்கு வந்து அங்கே பார்த்தா அவர் வந்துட்டு அப்படி இந்த கவுண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு டே வந்துட்டு போயிட்டு டே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீ வா ஏன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைடா கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ வந்துட்டு இங்கே பாரு நிறைய வந்துட்டு க்ரௌட் இருக்காங்க, ஸோ நீனால மட்டும் இதை பார்க்க முடியாது, நானும் பார்க்கணும், நீ போ நான் அப்புறம் பேசலாம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அது இக்னோர் பண்ணுறேன்னா வந்துட்டு தெரிஞ்சிச்சு ஜிமினுக்கு இதை பற்றி தான் கேட்க வந்திருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா மார்னிங் பார்த்துட்டு போனவங்க ஒரு 1 hour கூட ஆகலை, திரும்ப வந்துட்டு நான் உன்னை பார்க்கணும் பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் போக மாட்டுறாரு. நம்ம வந்துட்டு நீ தான் டே அதான் அவன் கூப்பிட்றான்ல, இங்கே என்ன பெரிய க்ரௌடு 4 பேர் இருக்காங்க, இவங்களை நான் பார்த்துக்க மாட்டேன், நான் போய் பேசிட்டு வா அப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவும் நம்ம வந்துட்டு ஜிமின் தான் இல்லை நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நின்றுட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு டே அவன் அப்படி தான் சொல்லுவான், நீ கூப்பிட்டு போ நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், இங்கே ஒன்றும் அவ்வளோலாம் க்ரௌட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு அந்த கஃபேக்கு பேக் சைடில் வந்துட்டு ஒரு குட்டி பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் வந்துட்டு அவ்வளோக்கா யாரும் போக மாட்டாங்க, அந்த பிளேஸில் வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு நிறுத்திட்டு நம்ம வந்துட்டு டே தான் அப்படியே வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு என்னாச்சு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா, உனக்குள்ளையாக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க ஒன்றும் இல்லையே நார்மல் தான், நான் இன்னைக்கு தலைவலிக்குது அதனால கொண்டு போய் விட சொன்னேன் அவ்வளோதான். டே உனக்கு உடம்பு சரியில்லாமல் நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ கூட நீ தான் லியாவை போய் பிக் பண்ண, நீ தான் ட்ராப் பண்ண, யார்கிட்ட ரீல் விடுறேன் இங்கே பாரு போய் மட்டும் சொல்லாத என்னாச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின்கிட்ட வந்து டே வந்து மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு ஜிமினும் இப்போ என்னடா எனக்கு லியா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷாக வந்து சொல்ல இதை கேட்டோன்னே வந்துட்டு டேக்கெலாம் செம்ம ஷாக்கு. டே என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறேன், இது மட்டும் லியா காதில் விழுந்துச்சு அவ்வளோதான் உடஞ்சி போயிடுவா. பாரு டே எனக்கு லியாவோட லைஃப்பில் இருக்க வேணாம், எனக்கும் லியா
ஐயோ நான் உங்ககிட்ட சொன்னால் அதுக்கு புரியாது நீ விடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு வேகமாக போகிறாரு. நம்ம வந்துட்டு டே தான் ஜிமினை பிடிச்சிட்டு உண்மையாகவே உனக்கு அவள் வேணாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. நம்ம டே வந்துட்டு மறுபடியும் இந்த விஷயத்தை கேட்க ஜிமினால சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. டக்குன்னு வந்துட்டு ஜிமின் டேவை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டே என்னடா ஆச்சு என்ன ஆச்சு எனக்கு தெரியும் வீட்டில் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னாச்சுடா ப்ளீஸ்டா சொல்லுடா அவள் ஏதாவது ஒன்று சொன்னாலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கும் லியாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லைடா உனக்கு தெரியும்ல அப்பாவும் லியாவோட அப்பாவும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. அப்படி இருக்கும்போது எப்படா நான் போய் அவங்க பொண்ணை லவ் பண்ணேன். அப்பாவுக்கு தெரிஞ்ச அப்பா ரொம்ப இந்த விஷயத்தில் அப்செட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இது கேட்டோன்னே டே இருந்தாலும் நீ லியாவோட அப்பா கிட்ட ஒரு டைம் பேசலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ஜிமின் வேண்டாம். அப்பா இது வரைக்கும் என்னை எந்த விஷயத்துலையும் ஸ்டாப் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த விஷயத்தில் ஸ்டாப் பண்ணியிருக்காருனா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. வேணாண்டா எனக்கு லியா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு கண்ணெலாம் கலங்கி அழுதுகிட்டே தான் சொல்கிறாரு. டக்குன்னு கீழே உட்காந்து உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேமே ஹக் பண்ணிட்டு சரி விட்டுட்டா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். நீ வந்துட்டு இதை இப்பயே வந்துட்டு டிசைட் பண்ணணுன்னு ஒன்றும் கிடையாது. இன்னும் டைம் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸ்டாக பொறுமையாக இந்த விஷயத்தை பற்றி யோசி. உடனே நீ வந்துட்டு இதை பற்றி யோசிக்கணும் இதை பற்றி பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ ரிலாக்ஸ்டாக இன்னும் டைம் இருக்குது. இப்போதைக்கு இந்த விஷயம் லியாவுக்கு தெரிய வேணாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முடிஞ்சால் உன் மனசு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லியாவோட அப்பா கிட்ட பேசி ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போதைக்கு நீ இதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டே தான் வந்துட்டு ஜிமினை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின்மே வந்துட்டு இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை யார்கிட்டே சொல்லி அழுதுருக்க மாட்டாரா. அவருக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அவருமே வந்துட்டு சரி கண்ணில் தொடச்சிட்டு சரி ஓகே இந்த விஷயத்தை நீ யார்கிட்டே சொல்லாத முக்கியமாக லியாக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நேராக போயிட்டு கஃபேல வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம டேக்கு ஜிமின் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது உனக்கு என்ன தாண்டா அப்படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே எதுவுமே பேசலை. அவருமே கார் எடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி தான் காமிக்கிறோம். ஸ்வீட்டி வந்து நம்ம ஜேகேயோட கேபினில் வந்துட்டு ஜேகே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படியே வந்துட்டு அதாவது நம்ம ஸ்வீட்டியோட பிளேஸ்லேருந்து பார்த்தா ஜேகே என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேபின் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெளியே நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜேகே வந்துட்டு எதுவுமே கண்டுக்கல. ஒரு சைடு உட்காந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மேனேஜர் தான் சார் உங்களுக்கும் ஸ்வீட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம வந்து ஜேகே ஏன் நோ நான் என்ன பிரச்சனை நான் அப்படி எதுவுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறாரு. அப்போ வந்து அப்புறம் ஏன் சார் வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி மேம் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மேனேஜர் கேட்கவும் ஏன்னா அவன் என்ன பார்த்துட்டு இருக்காள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து ஜேகே வந்துட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம ஸ்வீட்டி வந்து ஜேகே பார்க்குறாங்க அப்படின்றது கூட வந்துட்டு தெரிஞ்சாலுமே அந்த சைடு டக்குன்னு வந்துட்டு ஐயோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபேஸை வந்து திருப்பலாம் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஃபேஸ் டு ஃபேஸ் திரும்ப பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி இது ஐயோ காலையிலேருந்து அவகிட்ட பேசவே இல்லை அதனால கோவத்தில் இருக்காளா என்ன நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு இது பண்ணுமா இல்லையே நம்ம எதுவுமே அவங்கக்கிட்ட பேசவே இல்லையே திட்டு கூட இல்லையே இன்றைக்கி நம்ம எதுவுமே அவளை பண்ணலையே எப்போயும் பேக்மேல் பண்ணுவோம் அது கூட பண்ணலையே என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா வீட்டில் ஏதாவது சொல்லிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா அவன் வந்துட்டு நேராக வந்துட்டு ஜேகே வந்துட்டு டக்குன்னு வர ஒரு கேபின் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்து ஸ்வீட்டிக்கிட்ட என்னாச்சு ஸ்வீட்டி ஏதாவது ப்ராப்ளமா நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேனா உன்னை ஏதாவது திட்டேனா உன்னை வந்துட்டு ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டிலாம் இல்லை அப்போலாம் ஒன்றும் இல்லையே அப்புறம் எதுக்கு நீ என்னை பார்த்துட்டே இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜேகே வந்து கேட்கா ஏன் பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து கேட்டு திரும்ப உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜேகேக்கெலாம் இல்லை உண்மையாகவே என் மேலே கோவலாம் இல்லைல்ல நான் எதுவும் ஒன்று பண்ணலை நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. நான் அப்போல்லாம் ஒன்றும் சொன்னேன் நான் என்னை வந்து கோவப்படுத்திட்டேன் நான் அதனால தான் உன் மேலே கோவமாக இருக்கேன் என்னை பார்த்தா உன் மேலே கோவமாக இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பார்க்குறாங்க. சரி நம்ம வந்து ஜேகே தான் அப்படி இல்லை நீ என்னை பார்த்துட்டே இருந்தியா எப்போ நீ பார்க்க மாட்டேன் நான் தான் பார்ப்பேன் நீ வந்துட்டு அதை கொஞ்சம் கூட வந்துட்டு கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன் இன்னைக்கு நீ பார்த்துட்டு இருந்தியா அதனால தான் கேட்டேன் உண்மையாகவே எதுவும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. இப்போ நீ பண்ணுறதா எனக்கு கோவம் வருது நீ இதை செஞ்சு போய் என்னோட ஒர்க்கை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்து ஜேகேவும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரூமுக்கு வந்துட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் ஸ்வீட்டியே நம்மளை இப்படி பார்த்தா என்னாச்சு ஏதாவது டவுட் வந்துருக்குமோ ஒரு வேலை இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் வருது. அவர் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஒர்க்கெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம ஸ்வீட்டுமே வந்துட்டு அவங்க ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு ஜேகேக்கு உங்களோட மைண்டு எதுவுமே வேலை செய்யலை. அவருமே இதை பற்றி யோசிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு அவங்களுக்கு ஒன்று மட்டும் நல்லா கிளியராக புரியுது ஜேகே நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒன்று விஷயம் இருக்குது அவன் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது நம்ம மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை அப்படியே யோசிச்சுட்டு தான் அப்படியே வந்து நம்ம ஜேகே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இது கன்ஃபார்மே ஆகிடுச்சு இவ்வளோ பதட்டம் எதுக்கு ஸோ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துருந்தா கோவம் தானே அப்புறம் பார்த்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இவன் எதுக்கு இப்படி ஓடி வந்தான் நம்மக்கிட்ட ஏன் இப்படி வந்துட்டு கேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு அவங்களுக்கு
வந்துட்டு ஒர்க் ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சைடு இந்த மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பன் வந்து யூனா சைடு காமிச்சு அப்படின்னா வந்து இன்றைக்கி யூனாவை வந்துட்டு ஆஃபீஸ் தான் கூப்பிட்டு போயிருக்காரு. பிகாஸ் வந்து நம்ம வந்து யூனா தான் சொல்லியிருப்பாங்க நான் உன் கூட ஆஃபீஸ் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. சரி வான்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு ஆஃபீஸில் தான். ஸோ வந்துட்டு நம்ம எப்பவும் போல தான் யூனா வந்துட்டு அந்த டேபிளில் ஏறி உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்களா, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷோவுமே வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து நம்ம கிட்ட வாங்கணுமா, அதுக்காக வந்துட்டு வந்திருப்பாரு. ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம வந்துட்டு யூனா வந்து உட்காந்துருக்காங்களே. அது சரி, அதான் ரூமை விட்டே வெளியே வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ அந்த ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ ஆமல்ல, இரு நான் அது வந்துட்டு கபோர்டில் வச்சிருக்கேன் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுக்க வந்துட்டு போயிடறாரு. அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் அந்த கபோர்டு வந்துட்டு இருக்கும். அது முக்கியமான ஃபைல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த லாக்கரில் தானே வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃபைல் எடுக்க வந்துட்டு அவர் போயிட்டாரு. நம்ம வந்துட்டு ஸ்ருகா அதுமாதிரி பேசல, சைலண்டாக நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு யூனா வந்து அப்படியே மொரன்னு மறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷுகாவை நம்ம ஷாக்கு ஒரு டவுட்டு, என்னவ இப்படி நம்மளை மறைச்சிட்டு இருக்கா, நம்ம அப்படி எதுவுமே பண்ணலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு தான் இருப்பாரு. சரி ஓகே, என்னன்னா என்ன, அவன் தான் இங்கே இல்லை நம்ம கேட்டுருவோன்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ எதுக்கு என்னை எப்போ பாரு முறைச்சிட்டே இருக்கா, நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஷுகா வந்து யூனா கிட்ட பக்கத்தில் போய் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம யூனாவும் வந்துட்டு இங்கே வா ஏன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பக்கத்தில் கூப்பிட்றாங்க. அவரும் வந்துட்டு பாரு காதுகிட்ட போயிட்டு, நீ என்னை என்ன சொன்ன, நான் பண்ணுறதுலாம் உனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னியா, நான் உனக்கு கடுப்பேத்துறேன்னா என்ன, நான் பண்ணுறது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ நேரம் என்னை அப்படியே பார்த்துட்டு இருப்பா தெரியுமா, ஆனால் நீ என்ன இரிட்டேட் பண்ணுற, அது பண்ணுறதெல்லாம் கடுப்பாக வருதுன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு நம்ம வந்துட்டு ஷோக்குனால ஒரு செகண்ட் நெஞ்சே அடைச்சிருது. டுடே யூனாவை பார்த்துட்டு நான் சொன்னதை உனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் ஜீன் அன்றைக்கே சொல்லிட்டாரு தெரியுமா, அவர் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா, என்னை எப்போல்லாம் பார்க்க வராரோ அப்போல்லாம் நிறைய சாக்லேட்ஸு டாய்ஸு நிறைய வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வர்றது, நீ எனக்காவது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க நம்ம வந்துட்டு ஷுகாக்கெலாம் இல்லை, அது வந்து லாஸ்ட் டைம் நான் உனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, ஓ வாங்கி கொடுத்ததெல்லாம் நீ கணக்கு பார்க்குறியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து ஷுகாக்கு என்னடா இப்படி பேசவும் முடியல அப்படி பேசவும் முடியல, சரி விடு, அது விஷயத்து ஜின் தானே சொன்னா உன்னை உங்ககிட்ட, அவள் பொய் சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ஜின்லாம் பொய் சொல்லவே மாட்டார், எனக்கு தெரியும் யார் பொய் சொல்லுவா யார் பொய் சொல்ல மாட்டான்னு, நீ தான் பொய் சொல்கிற, நீ என்ன அப்படி சொல்லியிருக்க எனக்கு தெரியும், நீ அப்படி தானே சொன்ன, இரு நான் கிட்ட அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இரு அந்த ஜின்னை நான் கொலை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணேன்னா ஃபைல் வாங்க தான் வந்திருப்பாரு. நேராக அங்கே வந்து கேபினை விட்டு வெளியே ஓடிட்டும் எடுத்து நேராக ஜின்னு பக்கம் தான் வந்துட்டு போகிறாரு. ஜின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த ஷூட் வந்து போயிட்டுருக்கு, டேக் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு ஷுகா வந்துட்டு வேகமாக உள்ளே போனவர் டேரக்டர் ஒரு 10 செகண்ட் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, டேரக்டருக்கு வேறு வழி இல்லை, ஐயா ஓகே சார் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஷூட் போயிட்டுருக்கு டக்குன்னு உள்ளே போகுது. வெண்ண மோனி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி சொல்லியிருப்பேன், நான் சொன்னதான் உங்ககிட்ட போய் சொல்ல சொன்னாங்களாடா, அவன் என்னென்னா எப்போ பாரு நான் மறைச்சிக்கிட்டே இருக்கான், இன்னைக்கு என்ன தான் முறைக்கிறான்னு சொல்லிட்டு நான் கேட்க போனால் அவள் என்ன சொல்கிறா தெரியுமா, நான் அவளை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னா, அதை அவன் என்கிட்ட சொல்றடா, இது இப்போ ஆரம்புக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன கொண்டுடுவான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பில்லோ சப்போர்ட் அங்க வந்துட்டு, அதாவது ஒரு ரூம் செட்டப் தான், அங்கே வந்துட்டு அந்த கவுச்சில் இருக்க பில்லோஸ்லாம் இருக்குல்ல, அந்த பில்லோலாம் தூக்கி போட்டு நம்ம போட்டு நம்ம வந்து ஜின்னை போட்டு அடின்னு அடிக்கிறாரு நம்ம ஷுகா. நம்ம வந்து ஜின்ன டிட்டி உண்மையை தான்டா சொன்னேன், உண்மையை சொன்னியா உன்னை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஷட்டையை போட்டுச்சா அடின்னு எடுக்க கண்ணங்கனமாக அப்படி அந்த ஃபைட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு மாதிரி சண்டை போடுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு அடின்னு அடிச்சு குத்துன்னு குத்திட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஷாதான் ஐயோ என்னாச்சு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க யாருமே வரல. நம்ம வந்துட்டு இல்லையா தான், ஐயோ ஷாக்கா பதறாதீங்க, இது எப்போவும் வந்துட்டு மாதத்தில் 2 டைம்ஸ் நடக்கும், நானும் நினச்சேன் என்ன நடக்கலேன்னு, நடந்துருச்சு, நீங்கள் வந்துட்டு காமா இருங்க அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இல்லையா சொல்லிட்டு இருக்காங்க பாரு, என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் அதை எதாவது தடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் போய் தடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அடி விழுகும், இது தேவையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக இன்னொரு கார் வந்து நிற்குது. சரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம வந்துட்டு வந்துட்டு கிட்டையும் நான் சொல்லியிருப்பாங்க, உனக்கு தெரியுமா ஷுகா இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷுகா வந்து சொல்லிட்டாருன்னா ஷுகாக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்க, ஷுகாக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஜின் கிட்ட போவான்னு தெரியும், இப்படி 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்கன்னு தெரிஞ்சனால அவருமே வந்துட்டு நம்ம யூனா கிட்ட சொல்லிட்டு நான் இதை வந்தேன்னு சொல்லிட்டு அவருமே கார் எடுத்து நேரம் இங்கே வந்துருப்பாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. நம்ம போயிட்டு வந்துட்டு 2 பேரும் இப்போது நிறுத்தலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரே கத்து தான். 2 பேரும் டக்குன்னு வந்துட்டு சைலண்ட் ஆகிட்டு 2 பேர் தனித்தனியாக போய் நிற்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஷியோ கிட்ட போயிட்டு நீ எப்படி சொன்னியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நம்ம வந்துட்டு டே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சொன்னான்டா அந்த நாய் வந்துட்டு போய் இப்போ சொல்லி வச்சிருக்கு, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க, இருந்தாலும் நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா போயிட்டு வந்து ஷிகா அடிச்சிட்டு நம்ம வந்து ஜின்னு கரெக்ட் லெஃப்ட்ல அடி ரைட்ல அடி, அவன் மண்டிலே போட்டு அவன் எனக்கு பாரு அடிச்சுங்க பாரு, எனக்கு வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு மார்க் வந்துடுச்சு, அடிடா அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து இங்கே வந்து இந்த
இப்படி அடி அப்படி அடின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஆரமும் வந்துட்டு ஷிகாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு, இந்த பிரச்சனைக்கு மொத்த காரணம் யாரு தெரியுமா? இவன் தான். அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா வந்துட்டு ஜின்ன போட்டு 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "டேய் டேய் டேய் நீங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாவுங்கடா. எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜினி கேட்கா, "டேய் இந்த விஷயத்த யார்றா போய் இவன கிட்ட உன்ன சொல்ல சொன்னது?" அப்படின்ற மாரி கேட்கா. நம்ம வந்துட்டு, "ஆமாண்டா கேளுடா. அந்த புள்ள எப்ப பாரு என்ன பார்த்தா மொறச்சுட்டே இருக்கு. என்னன்னு கேளுடா இவன" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷிகா வந்து சொல்லிட்டு, அங்க வந்து இந்த பக்கத்துல ஜூஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு டயர்டான குடிக்கிறதுக்கு வந்துட்டு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குல்ல, அத எடுத்து குடிச்சிட்டு கேளுடா அவன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சேர்ல வந்து உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு ஆரமும் வந்துட்டு, "நீ இந்த விஷயத்த நீ என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும்" அப்படின்னு கேட்க ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தவருக்கு டக்குனு பொக்கேறிட்டு, "எதுக்கு உடனே நீ என்ன போட்டு தள்ளுறதுக்கா? டேய் சும்மா இருடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் ஒரு மாரி ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு பேசி சண்டை போட்டு அந்த மாரி ஃபைட் பண்ணிட்டு ஓரளவு காம் ஆயிட்டாங்க. நம்ம வந்து ஷாலா அத பார்த்துட்டு, "அட கருமமே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தலையில அடிச்சுட்டு, "ச்சே நான் கூட உண்மையா ஃபைட் பண்றாங்கன்னு நெனச்சுட்டு போறேன் நெனச்சுட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டு போயிறாங்க. நம்ம வந்துட்டு இல்லையா, இது எப்பவும் நடக்கிறது தானே, சரி நானும் வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அவங்களும் வந்துட்டு ஷாப்புக்கு வந்துட்டு போயிறாங்க. இங்க வந்து 3 ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ வந்துட்டு இங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான். இவங்க 3 பேர் வந்தா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம்னாச்சும் பேசாம போமாட்டாங்கன்னு தெரியுமா? அதனால ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரும் வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அங்க இருக்க வந்துட்டு டைரக்டர்ஸ் வந்துட்டு அங்க டைரக்டர் எல்லாமே இருப்பாங்கல்ல, அவங்கலாம் அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. இவங்க மட்டும் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க. அது ஒரு ரூம் மாரி செட்டப்ஸு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாரா? "என்னடா நார்மல் ஆயிட்டியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜீன் வந்து கேட்கான். "அதெல்லாம் ஆயிட்டான், ஆயிட்டான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றாங்க. நம்ம வந்து ஷுகா தான், "ஐயோ! 2 பேத்த அடி வாங்கி எனக்கு இடுப்புலாம் வலிக்குது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷுகா வந்துட்டு தெளிவெடுத்துட்டு இருக்காரு. "நான் இப்படி பார்த்தா நான் தான்டா கதறணும். டேய் எனக்கு இங்க பார்றா முகத்துலலாம் அடி விழுந்திருக்குடா. நான் இப்ப இத வந்து மறைக்கிறதுக்கு நான் எவ்வளோ மேக்கப் போடணும் தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "சரி, சரி விடு கேமரா தானே எடிட்டர் பார்த்துப்பாரு. அதெல்லாம் சரி பண்ணிருவாரு. விடு, விடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம் தான். சரி ஓகே. இவனும் அங்க தனியா இருக்கான். நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு போறாரு. நம்ம வந்துட்டு சுகாவ பார்த்துட்டு, "நீ போல நிவி தனியா இருப்பான்னு போலயா?" அப்படின்ற மாரி கேட்க, "நான்லாம் போய்க்கிறேன். நீ போ போ. ஷா அங்க வந்துட்டு உன்ன அடிக்கும்போது பதறிக்கிட்டு இருந்தா. போய் அவள சமாதானப்படுத்து" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சுகா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதே மாரி வந்துட்டு நம்ம ஆரமும் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டாரு. அப்படியே ஒரு ஈவினிங் டைம் நம்ம வந்து ஹோபி நேராக வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செம்ம டயர்டாக இருக்குமா, அவர் அப்படியே வந்து படுத்துறாரு. ஸோ நம்ம வந்துட்டு எப்போ போல் நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான். ஸோ வந்துட்டு என்னாச்சு ஏதாவது ஒர்க் அதிகமாக என்ன இவ்வளோ வந்து டயர்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் தான் பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு, சரி எனக்கு ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீமே வந்துட்டு நம்ம ஹோபிக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அப்போ வந்துட்டு என்னடா நீ இந்த சைடு வந்துட்டு அவளுக்கு பிக்கப் பண்ணலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அதெல்லாம் அவன் வந்துருவா. ஸோ வந்துட்டு ஜின் அங்கே தானே இருக்கான், ஜின் கூப்பிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. வந்து ஓபி சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து நம்ம ஜின் வந்துட்டு ஷாவை கூப்பிட்டு வந்துட்டு நேராக 2 பேருமே வந்துட்டு உள்ள என்ட்ராங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி வந்தோடனே வந்துட்டு ஹோபி காஃபி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜின்னும் எனக்கும் காஃபி வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துறாரு. நம்ம வந்து ஸ்ரீ வந்துட்டு காஃபி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜின்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஜின்மி காஃபி வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காஃபி ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஷா வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அப்பா உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்பா மடியில் போய் படுத்துட்டாங்க. ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து படுத்துடுறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஹோபியும் அவன் வந்து ஜின்னு தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களா. நம்ம வந்து ஹோபி தான் ஜின் கிட்ட, "டேய் எப்படா கல்யாணம் பண்ணிக்க போகிற?" அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹோபி வந்துட்டு ஜின்னை பார்த்து கேட்க, "ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, "ஆமாண்டா எவ்வளோ நாள் தான் லவ் பண்ணிட்டே இருக்கணும். வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபாக ஜாலியாக அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஊர் போனால் சுற்ற வேணாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, "இப்போ மட்டும் ஊர் ஃபுல்லாக தானே சுற்றிக்கிட்டு இருக்க. லாஸ்ட் டைம் நீ எங்கே போயிட்டு வந்த?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, "நான் எங்கே போனேன், மூவி போனேன். உன் தங்கச்சி கூட நான் அது கூட போனதில்ல தெரியும்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னுக்கும் வந்துட்டு ஹோபிக்கும் இந்த டாக் வந்து போயிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விட, இப்போ எப்போ நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, டேட்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கேப்பில் தான் கல்யாணத்துக்கு பிளான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன டேட்ஸு காமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காமிக்கிறாரு. அதாவது நெக்ஸ்ட் மந்த்து லாஸ்ட்லேருந்து அதுக்கு அடுத்த மந்த்து ஒரு ஒரு 4 டேஸ் வந்துட்டு டேட் வந்துட்டு ஃபுல்லாக தொடர்ந்து ஒரு 4 நாள் வந்துட்டு டேட் ஃப்ரீயாக இருக்கா. ஸோ அதை வந்து காமிக்கா, அப்போது அன்றைக்கி தான் கல்யாணமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஆன்ட்டி அங்கிள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் அப்பா அம்மாலாம் ஓகே சொல்லிடுவாங்க, அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி கேட்க, இல்லை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், உன் ஃபேன் கிட்ட எப்போ சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. சொல்லணும் டைம் வரும் அதுக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் இந்த மாதம் எண்டில், அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா, ஒழுங்காக போயிட்டு இப்போ வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு
ஸ்ரீ வந்து எப்பவும் போல தான். ஸோ வந்துட்டு ஈவினிங் ஆனா அவங்க அப்பா கிட்ட கால் பேசுவாங்க. அதே மாரி தான் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, "இல்லம்மா இப்ப தான் ஒர்க்லாம் முடிஞ்சுது. இப்ப தான் வந்து உட்காந்துருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னப்பா அதிகமான ஒர்க்கா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, "ச்சே ச்சே அந்த ஒர்க்லாம் இல்ல. இன்னைக்கு வந்துட்டு எனக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்களா, அதனால அவ்வளோ ஒர்க்லாம் இல்ல. கொஞ்சமா முடிஞ்சிருச்சு." அப்படின்ற மாரி சொல்ல, "2 பேர் ஹெல்ப் பண்ணாங்களா? இதான்ப்பா வேலைக்கு யாராவது ஆள் வச்சிருக்கீங்களா என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "ச்சே ச்சே அப்படிலாம் இல்லம்மா. ஸோ வந்துட்டு நம்ம ஷா தான் ஒரு 2 பேர கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாளா, அதான் அவங்க தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "ஷா 2 பேர கூட்டு வந்து விட்டாங்களா? என்ன சொல்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ரீக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸா கேட்டுட்டு இருக்காங்க. அதான் ஜின்னோட வந்துட்டு அங்கிள், ஆன்டி ஸோ அவங்க தான் இங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துக்க சொல்லி என்ன கொண்டு வந்து விட்டா. ஸோ அவங்கள வந்துட்டு நானும் சரி ஓகே ரெஸ்ட் எடுக்க விடுக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா அவங்களோட மெடிக்கல் ஃபைல்ல ரொம்ப டேஞ்சரா இருந்துச்சு. அதான் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை குடுக்கணும்ல. அதான் இருக்கிற எல்லா வேலையும் அவங்கள வச்சே வாங்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி சிரிச்சுட்டே சொல்றாரு. ஆனா அப்பா அவங்க ரொம்ப வயசானவங்கல்ல. அதுக்கு என்ன பண்றது? ஹெல்த்த கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும்ல. இல்லன்னா என்ன இதான் பண்ணணும். காலையிலேருந்து வீட்ல இருக்க தோட்டம் சுத்தி இருக்க எல்லா இடத்தையும் அவங்க தான் கிளீன் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் வீட்ல குக் பண்ற வேலை மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி நார்மலா சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டோனே சரி ஓகே அப்பா அவங்களோட ஹெல்த் வந்துட்டு ப்ராப்பரா ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்ரீயும் ஒரு மாரி ஜாலியா நல்லா பேசிட்டு ஒரு மாரி ஃபன்னாவே இந்த டைம் வந்து போகுது. ஓகே கேஸ் இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.